அம்மா சீக்கிரம் வாங்க, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. ஆமாம்மா, கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க, வயித்துல எலி ஓடுது. கொண்டு வர இருப்பா. நாள் பூரா அம்மா உயிரை வாங்குங்க நீங்க. அடா அம்மா, எதுக்காக கவலைப்படுறீங்க? அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அண்ணி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ நிம்மதியா ஓய்வு எடுத்துக்கலாம். அப்படியா? அண்ணி எதுக்காக? நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? எனக்கு நல்ல பொண்ணு கிடைச்சா நான் கண்டிப்பா பண்ணிப்பேன். ஆனா முதல்ல நீ பண்ணிக்க. ஆ நானும் பாக்குறேன், பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவங்களுக்கு கஷ்டம் கொடுப்பீங்களான்னு. அப்படின்னு கையில பாத்திரம் கொண்டு வந்த உமா சொன்னாங்க. அவங்க சொன்னதை கேட்டு 2 பசங்களும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சுஷீலும் அனிலும் கைய நக்கிக்கிட்டே சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம், அம்மா, இன்னொரு விஷயம் சொல்லணும். உன்னுடைய கை ருசி இருக்கே, அது யாருக்குமே வராது. போத விடு, டூ மச் ஆயிடுச்சு. பெரிய மருமக வரட்டும், அப்போ தெரியும் யாரோட கைப்பக்குவம் நல்லா இருக்குன்னு. சூப்பர் அம்மா, நல்லா சொன்னீங்க. ஏய், அமைதியா சாப்பிடு. நான் தான் சொன்னேன்ல, நீ முதல்ல கல்யாணம் பண்ணிக்க, புரிஞ்சுதா? சுஷீல் சொன்னதை கேட்டு உமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சொன்னாங்க, ஆமா, ஐடியா நல்லதா இருக்கு. அப்படின்னா என்ன ஐடியா அம்மா? அனிலுக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சு, நல்லாவும் சம்பாதிக்கிறா. உங்க கல்யாணத்தை ஒரே வாட்டி பண்ணிடலாம். அடட, இந்த வார்த்தை எங்க இருந்து வந்தது? கல்யாண விஷயம் அண்ணனுக்காக தானே பேசிட்டு இருக்கோம். முதல்ல அவனுக்கு பண்ணுங்க, என்னோட கதையை அப்புறம் பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டிருக்க? அண்ணன் தம்பி எவ்வளோ அன்பா இருந்தாலும் மனைவி வந்தா அவ்வளோதானு சொல்லுவாங்க. ஒரு தடவை மனைவி வீட்டுக்கு வந்துட்டா தம்பி எல்லாம் மறந்துடுவ. சரியாம்மா? அதெப்படி? நான் தான் இருக்கே இல்லையா, எல்லாத்தையும் சரி பண்ண. உமா இந்த வார்த்தைய சும்மா சொல்லல, ரொம்பவே யோசிச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் 2 அழகான மருமகளை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. 2 பசங்களுக்கும் கல்யாண பெண்ணை வச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அது கஷ்டமா தான் இருந்தது. உண்மையை தெரிஞ்சுக்கிற நேரம் வந்துடுச்சு. கொஞ்ச நாள் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா ஒரு நாள், என்னங்க, நான் உங்ககிட்ட பேசணும். என்னாச்சுன்னு சொல்லு. அது அந்த அனிதா, அவ அனாவசியமா செலவு பண்றாங்க. அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றியா? எப்போ பாரு சாப்பாட்டுக்கு பன்னீர், மீன், சிக்கன்னு சமைச்சுக்கிட்டே இருக்கா. சரி, அதனால என்ன? அது என்னன்னா, மாசத்துக்கு ரேஷன் 5000 6000ன்னு செலவாகும். மேடம் மாலை 12,000 வரைக்கும் செலவாகுது. இப்படியே போனா நாங்க ரோட்டுக்கு தான் வரணும். மனைவி சுரேகாவோட பேச்ச கேட்டு சுஷீல் கூட யோசிக்க ஆரம்பிச்சா. ஆனா இந்த கதை இந்த ரூம்ல மட்டும் ஓடல, பக்கத்து ரூம்லயும் இதே கதை தான். சின்ன தம்பி அனிலோட மனைவி அனிதா அவங்க அக்கா பத்தி கோல் மூட்டிட்டு இருந்தா. பாருங்க, இதெல்லாம் நடக்காது சொல்லிட்ட. அப்படி நடந்தா என்ன? உங்க அண்ணி ஏழை வீட்ல இருந்து வந்திருக்காங்களா என்ன? அட, அப்படி எதுக்கு பேசுற? எப்போ பாரு ரொட்டி, சப்பாத்தி, சாம்பார் சாதம், உப்புமா. கொஞ்ச நாள் தான் வாழறோம், 3 வேளை சாப்பிடுறோம். நல்லா சாப்பிடலாம் இல்ல? 2 பக்கமும் ஒரே பிரச்சனை தான். சுனிதாக்கு தங்கச்சி அனிதா ரொம்ப செலவாளியா தெரிஞ்சா, அப்படியே அனிதாக்கு அக்கா சுனிதா கஞ்சையா தெரிஞ்சா. மொல்லமா இந்த பேச்சுவார்த்தை கம்ப்ளைண்டா மாறி தினமும் சண்டை சச்சரவா மாறுச்சு. கடைசியில உமா வெறித்து போய் கிச்சனை 2ஆ பங்கு போட்டாங்க. 2 மருமகளுக்கும் அடுப்பு, ரேஷன், மசாலா டப்பா கூட தனியா வச்சுட்டாங்க. 2 பேரும் வேற வேற டைம்ல சமைப்பாங்க. கிச்சனை பிரிச்சதால அண்ணன் தம்பி 2 பேரும் பேசிக்கிறதையே நிறுத்திட்டாங்க. மருமக 2 பேரும் இப்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப நல்லா இருக்கு, எதை வேணாலும் சாப்பிடலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க. இப்ப நல்லா இருக்கும். தேவையில்லாததை சாப்பிட்டு வயிற்று கெடுத்துப்பாங்கல்ல, அப்ப தெரியும். இன்னொரு பக்கம் உமா சந்தோஷமாவே இருக்கல. அவங்க எப்பவுமே யோசிச்சுட்டு இருந்தாங்க, இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு. வீட்டோட கிச்சன் எப்போ ஒன்னாகும்னு. அப்போ உமாக்கு ஒரு ஐடியா வந்தது. சமையல் அறையில யாரும் இருக்காத போது உமா சைலண்டா கிச்சனுக்கு போய் அனிதாவோட கோதுமை மாவு டப்பாவில நிறைய கோதுமை மாவு எடுத்துட்டாங்க. அப்புறம் நேரம் பார்த்து அனிதாவோட சிலிண்டர் பைப்ல இருந்து காத்த ஜன்னல் வழியா வெளியேத்தினாங்க. உமா தினமும் இப்படிதான் பண்ணுவாங்க. சில டைம் பருப்பு எடுப்பாங்க, சில டைம் அரிசியே எடுத்துடுவாங்க. அதனால 2 மருமகளோட ரேஷன் சீக்கிரமாவே தீந்து போச்சு. அண்ணன் தம்பி 2 பேருக்கும் செலவு அதிகமாயிட்டே போச்சு. அப்போ, அட அனிதா, உனக்கு இவ்ளோ பணம் எங்க இருந்து வந்தது? நீ எப்படி இதெல்லாம் பண்ற? 12 நாள்ல மொத்த ரேஷனும் காலி பண்ணிட்ட.
நீ என்ன பண்றியோ பண்ணிட்டு போ, ஆனா என்கிட்ட வந்து பணத்தை கேட்காத. அங்க வீட்ல இன்னொரு அறையிலேயும் இதே நிலைமைதான். எவ்வளோ நாள் தான் ஒரே சமையல எனக்கு சமைச்சு போட போற? அப்படி இருந்தும் ரேஷன் மொத்தத்தையும் அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணிடுற. சிலிண்டர் மேல சிலிண்டர் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கேன். போதும், இதுக்கு மேல என்னால முடியாது. நீ உன் அம்மா வீட்டுக்கு போறதுனா போ. உன்னை என்னால சமாளிக்க முடியாது. நான் என் அம்மாவையே சமைக்க சொல்றேன், சரியா? உமாவோட ஐடியா ஒர்க் ஆயிடுச்சு. 2 மருமகளும் ஒண்ணுமே புரியாம 2 பேரும் தோல்வியை ஒத்துக்கிட்டு 2 பேரும் ஒத்து போக முடிவெடுத்தாங்க. ஏன்னா அவங்க ஒருத்தரை சகிச்சுக்க முடியும், ஆனா கணவரோட கோவத்தை சகிச்சுக்க முடியாது. இந்த மாதிரி உமா கிச்சனுக்கு வந்த சோதனை நீங்கிடுச்சு. 2 மருமகளும் சேர்ந்து ஒரே கிச்சன்ல சமைச்சாங்க. மாதவ்பூர்ல சந்தீப்ன்ற ஒரு நபர் தன்னோட மனைவி அஞ்சுவோட சேர்ந்து ஒரு பெரிய வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்களுக்குன்னு ஒரே ஒரு பையன்தான், பேரு மயாங்க். அவன் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மயாங்க் தன்னோட வீட்டுக்கு திரும்ப வரப்போறான். இதை கேட்டு சந்தீப்பும் அஞ்சுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவன் எப்பெப்பு வருவான்ட்டு ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. 3 நாளுக்கு அப்புறம் மயாங்க் ஆனாங்கிற ஒரு சைனீஸ் பொண்ணை தான் கூட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். மயங்க், வந்துட்டியாப்பா? உனக்காகத்தான் நாங்க காத்துக்கிட்டே இருந்தோம். இப்படி சொல்லிட்டு சந்தீப் மயாங்க கட்டி அணைச்சுக்கிட்டாரு. அப்புறம் மனைவி அஞ்சுவை கூப்பிட்டு இப்படி சொன்னாரு. அஞ்சு, ஓ அஞ்சு, சீக்கிரமா வா, நம்ம பையன் வந்துட்டான். மயாங்க் வரப்போறான்ற சந்தோஷத்துல அஞ்சு கிச்சனுக்குள்ள விதவிதமான சாப்பாட்டு வகைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. சந்தீப் கூப்பிட்டதை கேட்டு அவ முந்தானையால கைய தொடச்சுக்கிட்டு வெளியில வந்து உடனே மயாங்க கட்டி அணைச்சுக்கிட்டா. எப்படி இருக்கடா கண்ணு? எத்தனை நாளுக்கு அப்புறம் உன்னை பாக்குறேன். நான் நல்லா இருக்கம்மா. மயாங்க், யாருப்பா இந்த பொண்ணு? வெளிநாட்டு பொண்ணு மாதிரி இருக்கா. இது ஆனா, என் கூட என் ஆபீஸ்ல ஒர்க் பண்றா. அப்புறம் மயாங்க் ஆனா கிட்ட இப்படி சொன்னான். இது எங்க அப்பா அம்மா. மயாங்க் சொன்னதை கேட்டு ஆனா அஞ்சுவோட கால்களை கும்பிட்டு இப்படி சொன்னான். மன்னிச்சுக்கோங்க அத்தை. என்னடா சொல்றா இவ? மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லக்கூடாது, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஓ, ஐம் சாரி அத்தை. மயாங்க், இவ ஏண்டா என்ன அடிக்கடி அத்தை அத்தைன்னு கூப்பிடுறா? மாம், ஆனா என்னோட வைஃப். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னப்பா நீ சொல்ற? எங்க கிட்ட சொல்லாமையே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? சந்தீப் இப்படி சொன்னதும் ஆனா அவரோட காலையும் விழுந்தா. மண்ணாங்கட்டி மாமனாரே. என்ன மண்ணாங்கட்டியா? என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? சாரி மாமா, இந்த வாட்டியும் ராங்கா சொல்லிட்டேன். சாரி. காலை கொடுங்க மாமா. ஓஹோ மயங்க், எந்த மாதிரி பொண்ண நீ கூட்டிக்கிட்டு வந்திருக்க? யானக், போதுமா? சாரி ஆனா, போதுமா? உன் பேரு என்னவா இருந்தாலும் எப்பவுமே கால்ல விழுந்து கும்பிட்டுக்கிட்டே இருப்பியா? சரி, நல்லா இருமா. நீ நல்லா வாழணும். மயாங்க், இங்க என்னடா நடக்குது சொல்லுடா. மாம், இது எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேன். எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, எனக்கு நல்லா பசிக்குது. இப்படி சொல்லிட்டு மயாங்க் தன்னோட ரூமுக்கு போயிட்டான். ஆனா ரொம்பவே சின்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா. சந்தீப்பும் அஞ்சுவும் ஆனாவோட ட்ரெஸ்ஸையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அட கடவுளே, இந்த பொண்ணு அறக்குறையா துணிய போட்டுட்டு இருக்கா. மயாங்கோட மூளை கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கான். இவ இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கிறத நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறவங்க பார்த்தா என்னெல்லாம் பேசுவாங்களோ தெரியல. ஆனா நீ இங்கே இரு, நான் இதோ வரேன். அஞ்சு ஒரு சேலை எடுத்துட்டு வந்து ஆனாக்கு கொடுத்துக்கிட்டே இப்படி சொன்னா. இந்தா சேலை, நீ உடனே உன்னோட ரூமுக்கு போய் சேலைய மாத்திட்டு வா. அப்புறம் ஆனா மயங்கோட ரூமுக்கு போனா. அப்பதான் அஞ்சுவோட பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தாங்க. அஞ்சு அக்கா, என்னது இது? எங்களை ஒரேடியா ஒதுக்கி வச்சுட்டீங்களே. வீட்டுக்கு ஒரு புது மருமக வந்திருக்கா, ஆனா நீங்க எங்களுக்கு சொல்லவே இல்ல. ஆமா அஞ்சு அக்கா, ஏன் எங்க கிட்ட இப்படி செஞ்சீங்க? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்ல. என்ன பண்றது, வெளிநாட்டு மருமக இல்ல, அவங்க எல்லாம் ஒரேடியா மாறி போயிடுவாங்க. என்னடி வளர்றீங்க நீங்க 2 பேரும்? இவ்ளோ நேரம் அந்த பொண்ணு எங்களை வெறுப்பேத்துனா, இப்போ நீங்க 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அவ எங்க மருமகன்ட்டு எங்களுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே வெறுத்து போயிருக்கேன். போங்க இங்க இருந்து. அட அஞ்சு அக்கா, ஏன் இப்படி சீன் போட்டுட்டு இருக்கீங்க? எங்களுக்கு மருமகளை காட்டுங்களேன். அவ வானத்துல இருந்து குதிச்ச தேவதையா என்ன? நாங்க பார்த்தாலே கண்ணு படுறதுக்கு. நீங்க போறீங்களா இல்லையா? ஆடாடா, ஏன் இவ்ளோ கோவம்? நாங்க போறோம், வா போலாம். அப்புறம் அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அஞ்சு ரொம்பவே வெறுத்து போயிருந்தா. அவ தலைய புடிச்சுக்கிட்டு சோஃபால உக்காந்துக்கிட்டா. ஆனா மயங்கிட்ட இப்படி சொன்னா.
மயாங்க், எனக்கு ரொம்பவே பசிக்குது. ஆனா எனக்கு இந்தியன் ஃபுட் வேண்டாம். அப்படியா? சரி, நீ கிச்சன்ல போய் உனக்கு பிடிச்சத சம. மயாங்க் பேச்ச கேட்டு ஆனா கிச்சனுக்குள்ள போனா. என்ன செய்யறதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அட, எனக்கு என்ன செய்யணும்ட்டு ஒண்ணுமே புரியலையே. இது என்ன காய்கறின்னு கூட எனக்கு தெரியல. என்ன பண்றது? எனக்கு ஏற்கனவே ரொம்ப பசிக்குது வேற. அப்பதான் ஆனா கிச்சன் செவுத்துல 2 பல்லிகளை பார்த்தா. அடேங்கப்பா, எனக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு. நான் இதையே சாப்பிட்றேன். ஆனா ஸ்டூல போட்டுக்கிட்டு அது மேல நின்னு அந்த 2 பல்லிகளையும் தன்னோட கையால எடுக்க பார்த்தா. அதே நேரத்துல கிச்சனுக்குள்ள அஞ்சு வந்தா. ஆனா இப்படி பல்லிகளை பிடிக்கிறத பார்த்ததுமே அஞ்சு சத்தமா கத்த ஆரம்பிச்சுட்டா. அட கடவுளே, ராமா கிருஷ்ணா, என்னடி பண்ற? அஞ்சுவோட கதறல கேட்டு மயாங்கும் சந்தீப்பும் கிச்சனுக்குள்ள வந்துட்டாங்க. ஆனாவும் தன்னோட கையில பல்லிகளை புடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தா. என்னாச்சுமா? எதுக்கு இவ்வளவு சத்தமா கத்துறீங்க? எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட்? அட, என்ன ஆச்சுப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா கத்துன? அட, அந்த ஆனா என்ன புடிச்சிட்டு இருக்கான்னு பாருங்க. உடனே சந்தீப்பும் மயாங்கும் ஆனாவை பார்த்தாங்க. அவ தன்னோட கையில பல்லிங்களை புடிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த பல்லிங்க துடிச்சுக்கிட்டு இருந்தது. இத பார்த்து அவங்க 2 பேரு கூட கத்திட்டாங்க. ஐயோ கடவுளே, இந்த பல்லி அப்படின்னா ஆனா என்ன புடிச்சு வச்சிருக்கா? அட, இத பார்த்து ஏன் நீங்க எல்லாம் பயப்படுறீங்க? இதால ரொம்ப டேஸ்டியான சட்னி தயார் செய்யலாம். நான் இதோட சட்னிய செஞ்சு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தரேன். எப்படி உங்க விரல்களை நக்கிக்கிட்டே இருப்பீங்கன்னு பாருங்க. நான் உடனே இதால சட்னி பண்றேன், சரியா? அஞ்சுவும் சந்தீப்பும் மயாங்கையே முறைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அஞ்சு மயாங்க திட்டிக்கிட்டே இப்படி சொன்னா. இந்த கருமத்தை எங்க இருந்துடா கூட்டிட்டு வந்திருக்க? அப்புறம் நீ எங்களை ரொம்பவே படுத்தி எடுக்கிறடி. இதெல்லாம் எங்க வீட்ல நடக்காது. உடனே இதை தூக்கி வீசிடு. நீங்க ஒரு வாட்டி சாப்பிட்டு தான் பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை. நான் உன் கால்ல வேணா விழறேன், நீ இத சீக்கிரம் தூக்கி போடு. எப்படிப்பட்ட விளங்காத நேரத்துல நீ எனக்கு பிறந்தையோ தெரியல மயாங்க். இப்படிப்பட்ட ஒரு நாள் வரும்ட்டு நாங்க நினைச்சு கூட பாக்கலடா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவளுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன். வாயனா, உன்னோட ரூமுக்கு வா. ஆனாவ மயாங்க் தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு எப்படி இருக்கணும், எப்படி சாப்பிடணும் எல்லாத்தையும் புரிய வச்சான். அங்க அஞ்சு சோஃபால உட்காந்துக்கிட்டு தன்னோட தலையெழுத்து திட்டிக்கிட்டு இருந்தா. எந்த ஜென்மத்துல என்ன பாவத்தை செஞ்சேனோ தெரியல, இப்படி அனுபவிக்கிறேன். அப்பதான் சந்தீப் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் இருந்தாலும் உனக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு ஒரு மருமக வந்துட்டா. இருக்கிற கஷ்டம் பத்தாதுன்னு இப்ப நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்பதான் அவளோட நாத்தனார் கிட்ட இருந்து போன் வந்தது. அண்ணி, எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு வர போறோம். இத சொல்றதுக்கு தான் நான் போன் பண்ணேன். அங்கேயே கொஞ்ச நாள் இருப்போம். அட கடவுளே, இவங்க இங்க வந்துட்டா என் மருமகளை பார்த்து நல்லா கிண்டல் அடிப்பாங்களே. கொஞ்ச நேரம் யோசிச்சு அவ இப்படி சொன்னா. அட, அது என்னன்னா சுமன், நாங்க 2 வாரத்துக்கு வெளியில சுத்தி பார்க்க போறோம். எனக்கு நிறைய பேக்கிங் பண்ண வேண்டியிருக்கு. நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். நீ எப்பமா போய் சொல்ல ஆரம்பிச்ச அஞ்சு? என்ன பண்றது, ஏற்கனவே இந்த பொண்ணு என்னோட பிபியை ஏத்து விட்டுட்டா. இந்த லட்சணத்துல உறவுக்காரங்க வந்தா நல்லா கிண்டல் அடிப்பாங்க. இவ கூட எப்படி இருக்க போறேனே தெரியல. அப்பதான் நான் ஒரு அழகான சேலைய போட்டுக்கிட்டு கையில டீ கப்போட வந்து அஞ்சு கிட்ட இப்படி சொன்னா. அத்தை, நான் உங்களுக்காக டீ செஞ்சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏங்க, இது நம்ம மருமக ஆனாதானா? எஸ் அத்தை, நான் உங்க மருமக ஆனாதான். இந்த இடத்துல எப்படி இழுக்கணும், என்ன சாப்பிடணும், இதை எல்லாத்தையும் பத்தி எனக்கு மயாங்க் சொல்லி கொடுத்துட்டாரு. இதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு செஞ்சா ஐ ஆம் சாரி அத்தை. இனிமே உங்களுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது. ஆக்சுவலி எனக்கு அம்மா அப்பா கிடையாது. நான் ஒரு அனாதை. சோ எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனா கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துப்பேன். ஆனா சொன்னதை கேட்டு சந்தீப்பும் அஞ்சுவும் ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டு அவளை பாசமா கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. எங்க மருமக இவ்ளோ நல்லவன்ட்டு எங்களுக்கு தெரியாது. நீ கவலைப்படாதடா, நான் உனக்கு எல்லாத்தையும் கத்து தரேன். அப்புறம் அஞ்சு ஆனாக்கு எல்லா வேலைகளையும் சொல்லி கொடுத்துட்டா. சில மாசங்கள்லயே அவ இந்தியன் லைஃப் ஸ்டைல், இந்தியன் ஃபுட், லாங்குவேஜ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டா. இப்படியே எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்தாங்க. Thanks for watching.